subscribe to my channel and hit the bell icon. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த குட்டியாக இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். பேசிக் இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ் பார்ப்போம். ஐ காண்ட் ரிலை ஆன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இங்கே ரிலை ஆன் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் எதை குறிக்கிறது என்றால், நம்ப முடியலை, நான் அந்நியர்களை நம்ப முடியாது அப்படின்னா, என்னால் அந்நியர்களை நம்பவே முடியாது. அதாவது வேற்று நபர்கள், யாருன்னே தெரியாத நபர்கள். இதை நம்ம அட்வைஸ்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குழந்தைங்கிட்டே நம்ம சொல்லலாம், டோன்ட் ரிலை ஆன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வித்தியாசமான கோணங்களில் சென்டென்ஸ் மேக் பண்ணி எனக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ நான் இப்போ 2 சென்டென்சஸ் இதில் நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு என்ன மேக் பண்ணி அனுப்புகிறீங்கன்னு பார்ப்போம். டோன்ட் ஸ்னீர் அட் எல்டர்ஸ். இங்கே ஸ்னீர் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, பெரியவர்களை பார்த்து ஏளனம் செய்யாதே. ஏளனம் அப்படின்றது கிண்டல், கேலி, ஒரு வித்தியாசமாக சிரிக்கிறது, நக்கலாக சிரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஸ்னீர். ஸோ நீங்களும் சொல்லுங்கள், எங்கேயாவது காலேஜில், ஸ்கூலில் நம்ம சொல்லுவோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அடுத்தது என்னன்னு பார்ப்போம். எனது கார் மீண்டும் வேலை செய்வதை நிறுத்தியது. மை கார் broke down again. ஸோ இதை மை கார் stopped working again அப்படின்னு சொல்லலாம். இந்த stopped working அப்படின்றது பயன்படுத்தலாம். ப்ளஸ் மை கார் broke down ஃப்ரேசல் வேர்ப் வேணும்னா broke down யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேசல் வேர்ப் தான். இதில் எனக்கு நீங்கள் ஒரு இன்சிடெண்ட் மாதிரி மேக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், when I was going to the meeting, இல்லைனா when I was going to attend the meeting, suddenly my car broke down on the way. போகிற வழியிலே அது நின்றுச்சு, அது வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் அனுப்புங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ ஸ்டார்டட் புட்டிங் மணி எவ்ரி வீக். ஒவ்வொரு வாரமும் பணத்தை சேமிக்க ஆரம்பித்தேன். இங்கே ஸ்டார்டட் புட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பணத்தை சேமித்து வைக்கிறது. புட்டிங்னா இங்கே கீழே போடுறதில்ல, சேமித்து வைப்பது. ஆனால் நீங்கள் ஸ்டார்டட் புட்டிங் அப்படின்றத யூஸ் பண்ணணும், அப்போ தான் இது அர்த்தம் கொள்ளும். ஸோ இந்த மாதிரி பணத்தை சேமிக்கிறது அப்படின்றத ஒரு சென்டென்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஐ ஸ்டார்டட் புட்டிங் மணி எவ்ரி வீக் அப்படின்றத நீங்கள் ஒரு சென்டென்ஸாக எனக்கு யோசிச்சு சொல்லுங்கள். அடுத்து, எனக்கு நாயினாலே பயம். நாய்களை கண்டாலே எனக்கு கொஞ்சம் பயங்க. அதை எப்படி சொல்கிறது? ஐ எம் அஃப்ரைட் ஆஃப், ஐ எம் ஸ்கேர்ட் ஆஃப் டாக்ஸ் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுங்கள். இதை ஐ எம் ஃப்ரீக்கிங் அவுட் ஆஃப் டாக்ஸ். ஃப்ரீக்கிங் அவுட் அப்படின்றத பயன்படுத்துங்க இனிமேல். இது புது புது வார்த்தைகள் ஏன் நம்ம படிக்கிறோம்? ஸோ பிகினர்ஸாக இருந்தாலுமே நீங்கள் ஐ எம் அஃப்ரைட், ஐ எம் ஸ்கேர்ட் இப்படி சொன்னதவே திருப்பி சொல்லாமல் புது ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எதுவும் கற்றுக்குங்க. ஐ எம் ஃப்ரீக்கிங் அவுட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னா எனக்கு நாய்களை கண்டாலே பயம் அப்படின்னு சொல்கிறது, பயப்படுவேன். டு யூ ஃபீல் அப் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்? இங்கே ஃபீல் அப் புதிய தொழில் தொடங்க உங்களுக்கு போதுமான உந்துதல் உள்ளதா? ஒரு மோட்டிவேஷன், ஃபீல் அப் அப்படின்றது ஒரு மோட்டிவேஷன், ஸ்ட்ராங்காக தேவையான இனாஃப் மோட்டிவேஷன். தேவையான மோட்டிவேஷன் என்னிடத்தில் இருக்கிறதா? ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு சென்டர் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ராங்காக இனாஃப் அப்படின்றது போதுமான அளவுக்கு உந்துதல் உள்ளதா அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லும்போது இந்த ஃபீல் அப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் இன் வாட்ஸ்அப் குரூப். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.